லைவான நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன திரை விமர்சனம் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராகன். அதாவது டிராகன் படம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. அதாவது அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு வந்து ஓமை கடவுளே அப்படின்னு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிம்பு வச்சு வந்து ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல பையனா இருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து பெண்களுக்கு பிடிக்குமா, இல்லை கொஞ்சம் ரெக்கட் பாய்ஸா இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அனுபமா, கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், அது மாதிரி ஏகப்பட்ட பட்டாளமே இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ் அவர் வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து முக்கிய வந்து ஒரு தூண் வந்து லியோன் ஜேம்ஸ், அதாவது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து படம் பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எப்படி அப்படின்னா, அதாவது காலேஜ் படிக்கிற ஹீரோ 48 அரியர் வந்து வச்சுருக்காரு. ஆனால் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோன்னா கோல்டு மெடல்லாம் வர்றாரு. கோல்டு மெடல் வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு, நீ ரொம்ப நல்லா பையன்டா, நீ வேணாம், எனக்கு வந்து இது மாதிரி ரெக்கட் பாய்ஸாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை காமிக்குவேன். அப்போ காலேஜ் போனால் நம்ம அது மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு மனசில் வந்து பதியுது. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு உடனே அவர் ரெக்கார்ட் பாய்ஸ் ஆகிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய கதை. அதுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னா ஒரு வேலை கண்டிப்பாக வேணும் இல்லை, ஏன்னா ரொம்ப ஊதாரியாக வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட காலையில் வந்து வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லேயே இருந்துட்டு அவர் வந்து ஒரு கலாட்டாவாக வந்து இருக்குது, வந்து டிக்டாக் பண்ணுறது அது இதெல்லாம் சொல்லிட்டு வீட்டை ஏமாற்றிட்டு இது மாதிரி வந்து இருக்கிறதுனால காதலி வந்து நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னோடனே அவருடைய வாழ்க்கையில் எப்படி வந்து டேன் ஆகுது அப்படின்றது தான் இந்த முக்கிய வந்து கதை அப்படின்னே வந்து சொல்லலாம். மிஸ்கினோட நடிப்பு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. ப்ரொஃபஸராக வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அதே போல் கௌதம் வாசுதேவ் மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு பாஸ், அதாவது ஒரு கம்பெனி பாஸாக நடிச்சிருக்காரு. அது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது மக்களாகிய நீங்கள் வந்து போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தெரியும். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து வேலை கிடச்சிரும். அந்த வேலை கிடச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருப்பார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தங்க அப்படின்னா இது மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து அவ்வளோ வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இயக்குனர் வந்து இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரொம்ப இந்த கதையை நம்ம சொன்னோம் அப்படின்னா இதில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காரு. அதாவது இயக்குனர் அந்த ட்விஸ்ட்லாம் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு படத்தை தாராளமாக தியேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். அதே போல் 120 ரூபா 120 ரூபா ரொம்பவே இந்த ஒர்த்து அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற யங்கஸ்டருக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக வந்து இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு. மியூசிக் வந்து சொல்லவே சொல்ல அந்த அளவுக்கு வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து பிஜிஎம்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. காமெடியும் வந்து இந்த படத்தில் சொல்லவும் தேவையில்ல, காமெடியும் அந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் நம்மளுடைய காலேஜோட வாழ்க்கை வந்து நினைவுக்கு வருது அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலே நம்ம சொல்லலாம். இந்த படத்தை நான் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.